இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடைக்கு வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சஃபி, அப்புறம் கோதர்ஷா சார், அப்புறம் ஃபருக் சார் 3 பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயினை வந்து அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம சஃபி தான். அவ்வளோ சின்ன வயசில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நடிங்க, ஒரு சைடு நடிங்க, ஒரு சைடு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ண டைரக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன், ஊரில் இல்லை, ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்போ ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா, இந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் கதையே கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சென்னைக்கு வந்தோடனே நேராக ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வேறு ஹீரோவை பார்க்காதீங்க, நான் தான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனோம். ஃபஸ்ட் நாளே போய் பிரபு சார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். சார் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார், உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி படம் முடிஞ்சது. படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யன் போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவரே ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார் அப்படின்னேன். ஸோ அதுதான் இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே 30 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். வாய்ப்பு நன்றி. Hi everyone. So actually I'm still learning Tamil, so sorry for that. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். I am really nervous. So first of all I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that, and thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film, so thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him, so he did my first film too. And last but not the least, Prabhu sir, he's the one of the best person I ever met in my life, and he helped me, he teach me a lot of things, which literally support me. I'm very nervous, sorry for that. Thank you so much. வெற்றி பட நாயகன் அவர். வெற்றி எங்க? வெற்றி வெளியே இருக்காரா? வெற்றி வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர் கூட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷ் சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்துக்கு. தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு. அவர் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் இதில் வந்து வெற்றி எங்க? வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷஃபி தம்பி, இவர் வந்து குட்டி முதலாளி. முதலாளிங்க வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகமாகிறார். சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கம்ம கிருஷ்ணபிரியா அவர்கள். ரொம்ப நல்லா இருக்குமா, சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்தில். இப்படி இருந்தாலும் வணக்கம் வாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள். உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி எங்க? டேனி சினிமாட்டோகிராஃபர் ஆலிவர், டேனி ஆலிவர்.
இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர். பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைங்க ஆகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேன். சாரி, நீங்களாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. பட் இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லாரும் எங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவேற்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க, தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலையும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கவிஞர் பிரபாகர், இவங்கள மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நௌஃபுல் ராஜா, இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வைரமுத்து ஐயா இல்லை, வைரமுத்து ஐயாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ், அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஹாலிலே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிமுறுதில் எனக்கு வந்து பறிமுறிந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்கக்கூடாது. வி ஹேட் அ கிரேட் டைம் அங்கே. அப்புறம் இன்னும் யாராவது இருக்கா, வேற யாராவது? தங்கதுரை காமெடி, ஆமாம் ஆமாம் தங்கதுரை தம்பி, அது விஜய் டிவி தம்பி. தங்கதுரை, இமான்ல இப்போ சொல்லியாச்சு, எல்லாரையும் சொல்லியாச்சு. முத்து, மன்சூர் அலி கான் பற்றி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங், யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி அண்ணன் பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ, அதே மாதிரி அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா. அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் இங்கே, ஆமாம், நெல்லை அண்ணன், பழனிக்குமார், மன்னை, மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக என்று அழைத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தானே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அண்ணன் நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணன் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் பீரண்ணன், பீருக்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இவங்க குடும்பத்தை பிரதர்ஸு. எங்களையும் வந்து வாங்க, ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்சா தான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸு, எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடித்து படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு Trend Music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend Music, நன்றி. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் டைவர் பாபு, எனது சகோதரனை மறக்க முடியாது. பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைமண்ட் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல காரணப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற சினிமா ஜாம்பவான்களே, அரங்கம் நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஆடியோ ரிலீஸே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே முதல் வெற்றி. நம்ம டைமண்ட் பாபு சார், பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க ஒன்று வர சொல்லுன்னு. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுடுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் வேணால் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டைக்கிட்ட போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்கள். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டினேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்தம் எல்லாருக்கும் நான் போய் கை நீட்டினேன், தள்ளிட்டார். இப்போ ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் என்கிட்டயே மந்திரம் சொன்னார். மந்திரம் அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன, இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு கால்ஷீட் கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டைரக்டர்கிட்ட வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்ததால் ஒரு சொல்லிக் கொடுக்குற காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீ நில்லுங்க அப்படிலாம் பேசுவேன். அதை நாசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தியாப்பட்டெலாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் வந்தால் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அவர் அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு. அவர் வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டுவேட்டு ஆலாஸ்து மலிய மலியன்னு, அதில் தர்றதுக்கு என்கிட்ட ஃபிலிம் பத்தலப்போ ரொம்ப நெருக்கடி. அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சார் சார். அவர் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அதான் எடுத்தேன். 2 சரணமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அதை எடிட்டிங்கில் வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை, பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்ரி மாற்றலை. அப்போ இருந்த பர்மிக்கு அப்போ சிங்க்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பிரச்சனைட்டு அதை பார்த்து 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 ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸும் மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அது இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக வரும். அப்பா அப்படின்னு தப்பிச்சோம். தியேட்டரில் அதை பார்த்த உடனே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டு கிளாப்ஸுங்க, என்னையா அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க ஜனப்படா விசில் பறகுது. என்னென்னா போன சரணத்துலேருந்து அடுத்து பல்லவி மாறும்போது பிரபு சார் காஸ்டியூம் சேஞ்ச் வேறு ஷர்ட்டில் வராரு, அதுக்கு விசில் பறகுது. ரசிக கூப்பிட்டு ஏன் கை தட்டிங்க, தலைவர் ஷாட்டில் சட்டை மாத்தினார்ல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே அந்த உரிமையோடு கூப்பிட்ற குணம் அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சாரை, அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தளத்தோட தாய்க்கர் தளத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது
நினச்சி பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு. யோசிச்சு பாருங்க, நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் பிறக்குமா? யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காஃபி சாப்பிட்ருக்கோம், என் பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ லான்ச்சு டைமண்ட் சார் சொன்னார், சபு சார் அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நீங்கள் பையனோடு வரணுன்னாரு. வரேங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோடு மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம். ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது, எங்கே கொடுக்குது, தோண்டு விடும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது, எந்தெந்த ஊருக்கு கூட்டு போகுது, எவ்வளோ மனிதர்களை சந்திக்க வைக்குது. நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு. ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இருந்த காசு செலவாகி போச்சு. நான் மெல்போர்ன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள், சார் இங்கே பிரிஸ்பன் வரீங்களா? ஐயோ எங்கேயா இருக்குது பிரிஸ்பன்னு? என்கிட்ட டிக்கெட்டுக்கெலாம் இல்லை, நான் சென்னை போனேன்னு. இல்லை சார், நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு தரோம். இல்லை, என் காசு தான் செலவு பண்ணிட்டேன். நான் காசு தரேன் சார். காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பசங்கள்லாம் இங்கே கூப்பிட்டு போயிட்டுமான்னு ஒரே கவலை, நல்லாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு சென்னைக்கு வர போகிறேன். இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு. நான் சோகமாக நிற்கிறேன். அப்போது ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை, அவங்க அப்பா கை பிடிச்சி வருது. நான் டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது. அப்பா, அவர் பாண்டியராஜனே, பாண்டியராஜன் அங்கே நிற்கிறார், நான் கண்டேன் அப்பா. இல்லை, அவர் எங்கே வருவார்? அவர் சென்னையில் வருவார். இல்லையே, பாண்டு கண்டேன், பகுதியாக நடிப்பார், அவர் தான் அப்பா. இல்லைக்கோ, நான் பார்க்கணும் அவரு. அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து, பாண்டியராஜன் நீங்களா? ஆமாம் சார். என்ன சரி எல்லாம் வர்றது? இல்லை, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க. அந்த குழந்தை அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது, சட்டை பிடிச்சிருக்குது, சிரிக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, இலங்கையில் பிறந்ததில்லை, இது நியூசிலாண்டில் பிறந்தது, இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது, அதுக்கு சிடிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு, உங்களை பிடிக்கும் அதுக்குன்ட்டு. அப்போ அவங்க அப்பா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கேமரா வாங்கி என்னை அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை, இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணும்ல, அன்பளிப்பா, நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தம் கொடுத்தேன். அது குதித்து போகிறதுக்கே மனசு இல்லை. போகும்போதெல்லாம் எகிரி டாட்டா டாட்டான்னு காமிச்சு போச்சு. யார் பெற்ற குழந்தையோ, இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லாம் கடந்து கூட்டு போகுதுன்னு போது இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தில் தாங்கிக்கலாம். சினிமா வாழ்க, சினிமா நம்பியிருக்க நல்ல உள்ளங்கள் வாழ்க. நன்றி.